இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாதீங்க, அறியாதீங்க. சிலுவையிலே அவர் ஜீவன் விடும் வரைக்கும் இந்த உலகத்தோடு ஒரு நாளும் நம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒத்து வாழ்ந்ததே இல்லை, உலகத்தோடு கலந்தது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்குறாரு, நீங்கள் உலகத்தோடு கலந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலகத்தை கலக்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் அதற்காக தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டா. சபைக்குள்ளவும் உலகம் இருக்கக்கூடாது. ஆமாம், சபைக்குள்ள உலகம் கிரியை செய்ய கூடாது. உலகம்னா என்ன? அவிசுவாசம், பொறாமை, எரிச்சல், வன்கண், இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். இது உலகத்தில் இருக்கிறபடினாலே நாமும் அதோடு கூட ஒத்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதோடு ஒத்து போகக்கூடாது. நமக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அதிலிருந்து பிரித்தெடுத்து விட்டார். மீண்டும் அதில் நமக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. மீண்டும் நம்ம அதில் போய் என்ன செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்துவ ஜீவியத்தை பாவத்துக்குள்ளே இல்லை பாவமான உலகத்துக்குள்ளே இல்லை உலக கிரியைகளை உள்ளே வைத்துக்கொண்டு கிறிஸ்துவை உள்ளே வைத்துக்கொண்டு வாழ முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக நம்ம பகுத்தறியணும். எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை. என் இஷ்டப்படி வாழும்படியாய் சிலுவை போதிக்கவில்லை. கிறிஸ்து சிலுவையில் பலியானதன் நோக்கம் அவர் விருப்பத்தின்படி நான் வாழும்படியாய். அல்லேலூயா. என் சித்தம் அல்ல, சிலுவையில் எனக்காய் ஜீவன் கொடுத்தாரே அவருடைய சித்தத்திற்காக தான் நான் என்ன செய்யணும், உலகத்தில் வாழணும். அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன், அதற்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு நோக்கம் அதுதான். உலகத்தோடு கூட கலவாமல் வாழும்படியாய், உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஆமாம். நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் உங்கள் முகத்தில் என்ன செய்யணும், தெரியணும். ஆமாம். உள்ள ஒன்று வெளியே ஒன்று என்ன செய்யக்கூடாது. அதுதான் உலகம். உலகம் உள்ள ஒன்றை வச்சு வெளியே வச்சு என்ன செய்யும், வெளியே வேற ஒன்றை பேசும். அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்ம எப்பவும் எங்கேயும் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்மளிடத்தில் அந்த உலகத்தின் சாயம், உலகத்தினுடைய வாசனை என்ன செய்யக்கூடாது, வீசக்கூடாது. அது வீசினா நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், ஆமாம், வீசி போயிடும். அல்லேலூயா.